நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன இது, ஒரு பொண்ணு நம்மள பார்த்து முத தடவை எப்படி சொல்றா? இங்க தான் சொல்லணும்னு இருந்தேன், நான் அப்புறம் பேசுறேன், மழை பெய்யுது, பாய். நில்லுங்க. என்னம்மா சொல்ற? நம்ம ஆல்ரெடி ஒரு பொண்ணு பிளான் பண்ணோம்ல, பணக்காரி, அந்த அண்ணன் கிளிங்கிறவ எல்லாம் சொத்து ஜாகா இருக்கு, அம்மா அப்பா கூட இல்லைன்னு சொன்னேன். அதான் அண்ணன் மட்டும்தான், அவன் அத்தை தான் அவங்கள பாத்துக்கிறாங்க. அம்மா இருக்கா இல்லையா? ஆமாம்மா, அதுக்கு என்னப்ப தாண்டி அண்ணன் கல்யாணம்னு சொன்னா வேணாங்கிறான். அதனால நாளைக்கு அப்படியே கோயிலுக்கு கூட்டு போற மாதிரி போயிட்டு ஒரு நல்ல பிளான் வச்சிருக்கோம், அதை செயல்படுத்திட்டு உனக்கு சொல்ல வேண்டியதான். இப்பாவி வயசான காலத்தில் என்னென்னலாம் யோசிக்கிறாள் வைக்கிறது. மொட்டை காலச்சு இன்னும் எவ்வளோ நேரம் நீ போகணும்? எம்மா நேரம் நடக்க விட்டுக்கிட்டே இருப்ப. டீ கடையே வந்துருச்சு, சத்த டீ சாப்பிட்டு போகாமா? அதே டீ வேணும்னு கேட்கணும். சரி சரி வா, டீ சாப்பிட்டே போகலாம். ஏம்மா என்னம்மா நின்றுட்டீங்க இங்கே? ஏடி இன்னும் இவன் எவ்வளோ நேரம் நடக்க விடுவான்னு தெரியல, சத்த டீ சாப்பிட்டு போவோம். சரிம்மா. அண்ணே அண்ணே ஒரு டீ போடுங்க. யாரும்மா அது? அட பங்கஜ ஆச்சியா? ஆச்சி நல்லா இருக்கீங்களா? வேற நல்லா இருக்கண்டா, ஒரு டீயை போடு. ஆச்சி கடையை மூடிட்டா ஆச்சி, நேரத்தெல்லாம் போட முடியாது. சுடு தண்ணி வேணா வந்துகிட்டு இருக்கு, சுடு தண்ணி குடிக்கிறீங்களா? போடா பாக்கெடுத்த பயல, 3 பேர் டீ குடிச்சா உனக்கு வருமானம் வந்திருக்கும். இப்படியே பிழைக்க தெரியாம இருந்துதா இன்னும் டீ கடையை விட்டுட்டு நீ வெளியே போல போ. டீயை கேட்டா சுடு தண்ணி கொடுக்குறானாமா, சுடு தண்ணி. நீ என்னைக்கு மற்றவங்க நல்லா இருக்கணும்னு பேச போற, இல்லைன்னு மரியாதையா சொன்னா எப்படி பதில் சொல்லுது பாரு, திமிரு பிடிச்ச கிளவி. ஏலே யாரை பார்த்தா கிளவின்ற? அப்புறம் உன்னைய கிளவின்னு சொல்லாம குமரினா சொல்லுவாங்க. அண்ணா அண்ணா விடுங்க விடுங்க, அம்மா தெரியாம சொல்லிப்பிச்சு. சரிம்மா, பார்த்து கூட்டிட்டு போ. எங்கேயாவது வழி தவறி போயிட போகுது நைட் டைம்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும், போடா பார்க்க தவறேன். எங்க திருந்த போதோ தெரியல. அம்மா சத்தமா சும்மா இருக்க மாட்டியாம்மா? ஏட்டி அவன் என்ன வாய் பேசினா பார்த்தியா? அவனை சொல்லாம அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்னையே திட்டிக்கிட்டு இருக்க. இல்லம்மா விடுமா. ஏட்டே நம்ம வந்த வேலையை பார்க்கணும், டீ கிடைக்கலன்னு ஆகிப்போச்சு. வா அங்கே போயிட்டு வந்துடுவோம். நான் அடிக்கிற முடி எம்மா நேரண்டி எங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கிறது. இன்னும் எவ்வளோ தூரம் தாண்டி போகணும்? போயிடலாண்டி, பக்கம் தாண்டி, வாங்கடி. வேலை முடிக்கணும்னா அப்புறம் நடந்து தானே ஆகணும். எல்லாம் என் பணக்கார அவளுக்காக மட்டும்தான் நடக்கிறேன், என்ன பண்ணுறது? இந்த மொட்டைக்கரை கிளவியை கேட்டுக்கிட்டு பணக்கார மருமவா பணக்கார மருமவன்னு அலையுது. என்னைக்கு ஆப்பு வைக்க போறான்னு தெரியல. சரி வாங்க டீ போவோம். டீ கடையில் டீ இல்லாமல் சுடு தண்ணி கொடுக்குறானே, சுடு தண்ணி. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போ. எங்கேயாவது கண்ணு தெரியாம வலுத்தவரி மாட்டிக்காத, கிளம்பு கிளம்பு. ஏம்மா சும்மா இருமா, நம்ம வந்த வேலையை முடிக்கணும். சரிதான் போமாட்டி. என்ன இந்த மொட்டைக்கார கிளப்பி கூட கூட்டு சேர்ந்துருக்காளுங்க. இவளுங்க கூட்டு சேர்ந்தாலே ஏதோ ஒரு குடும்பத்தை அழைக்க தானே பார்ப்பாளுங்க. என்ன நடக்க போதோ தெரியல. ராத்திரி நேரத்தில் இப்படி அலையிறாளுவோ, யாருக்கு என்ன எழுதியிருக்கோ போகுது. நம்ம கடையை முடிட்டு போவோம். ஏம்மா நடந்து நடந்து என் காலு தான் வலிக்குது. ஏன் மொட்டைக்காராச்சி இன்னும் எவ்வளோ நேரம் தான் போகணும்? அதே இன்னும் கொஞ்ச நேரம் தாண்டி. இன்னும் கொஞ்ச நேரம் எவ்வளோ நேரம் நடக்க விடுவாங்களே? எங்களால் நடக்க முடியலடி. இனிமேட்டு நீயே பார்த்துக்கூடி. நேரம் அவளை கோயிலுக்கு வந்துட சொல்லு, எங்களால் வர முடியாது. அப்படியா? சரி சரி, கோயிலுக்கு வந்து அந்த பிளானில் என் மாவனை கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும் அவளுக்கு. ஓகேவா உனக்கு? அப்படியே பிளானை மாத்திரம் ஆயால மாவளை எப்படி வாயை புழக்கிறாளுங்க பாரு. சரி நாங்கள் எவ்வளோ நேரம் வேணால் நடக்கிறோண்டி, பாடி. ஆமாச்சே. அது வாங்க. இவளுங்களுக்கெல்லாம் சொல்லு வருவா, சோறு வருவான்னு தான் கொடுக்கணும், இல்லைன்னா அடங்க மாட்டாளுங்க. ஏம்மா இந்த கிழவிக்கு குசும்ப பார்த்தியா? பேசட்டும் டி பேசட்டும். என்னதான் இருந்தாலும் அவளை கல்யாணம் பண்ண பிறகு நம்ம பணக்காரி ஆகிடும்ல, அப்புறம் பார்த்துக்கலாம் அவளை. சரிதாம்மா, சரி இந்த பக்கம் பார்க்காத, ஏதோ பேசுறது கேட்டுரும். ஏல சோமே சோமே. ஏக்கா வந்துட்டியாக்கா? யார் இவங்க? இவங்க தான் மாப்பிள்ளை வீடா? ஆமா மட்டா. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. யாரு? மாப்பிள்ளையோட தங்கச்சியா? ஆமாங்க ஐயா. என்னக்கா எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே தான்டா. மவுளுக்கு ஏற்ற மகாராசனை தான் பார்த்துருக்கோம். ஜாதகம் இவனுக்கு மட்டும்தான் கரெக்டாக இருந்துச்சு, அதனால இந்த மாப்பிள்ளைய சொன்ன நேரத்துக்கு கல்யாணத்தை பண்ணலான்னு கூட்டி வந்திருக்கோம். சரிக்கா, நாளைக்கு காலையில் எல்லாம் ரெடியாக பண்ணிடுறோம். அப்புறம் மவன் எங்க? அவள் தூங்கிட்டு இருக்காக்கா, காலையில் கல்யாணம் இல்லை, நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருக்கா. ஓ அப்படியா? மாப்பிள்ளைய பார்த்தாராமா?
ஏக்கா அவன் மாப்பிள்ளை படிக்கிற காலேஜில் தான் படிச்சுட்டு இருந்திருக்கா. மாப்பிள்ளைய நல்லா பரிச்சயம் போல. மாப்பிள்ளைய பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணுறா. பின்ன இருக்காதா? என் மகன் மகாராச கணக்கான இருக்கான். என் மகனை யாருக்கு தான் பிடிக்காது? விவரத்தி எங்கே பார்த்தாலும் முக புராணமே பாடிக்கிட்டு இருப்பான். அப்படியே ஊர்லேயே மகன் பாரு. சரிங்க ஐயா, உங்கள் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தோம். காலையில் கோயிலில் பார்க்கலாம். பிளானை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம். சரிங்கம்மா. சரிடா சோமா வரேன். பார்த்து போங்கக்கா. ராத்திரியில் எங்கே போவீங்க? இங்கே படுத்துக்கிறீங்களா? பரவாயில்லடா போயிடுறோம். ஆமாம் தம்பி. சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. ஏடி பிளானை ஒழுங்காக போட்டுடலாம்ல? அதெல்லாம் கவலைப்படாதே பங்கசம், நம்ம பார்த்துக்கலாம். சரிமிட்டி, உன்னைய நம்பி தான் இருங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம். நேற்று நாளைக்கு பிளானை போட்ட மாதிரி உன் பையனை கோயிலுக்கு மட்டும் கூட்டிகிட்டு வா, அப்புறம் பார்த்துக்கலாம். சரிமிட்டி. பிளானை உன் மாவக்கிட்ட சொல்லிட்டியா என்ன? அவகிட்ட நான் சொல்லுவேன். அவகிட்ட ஒன்று சொன்னால் விளங்காது. அதனால தான் அவகிட்ட சொல்லாமல் மறைச்சி வச்சுருக்கேன். அதே தாய்க்கிழவி என்கிட்ட ஒன்று சொன்னால் நடக்காதா? உன்னை பார்த்துக்கிறேன் நான். அவன் உனக்கு ஆப்பு வச்சா என்கிட்ட தானே வந்தாகணும். அப்போ பார்த்துக்கிறேன் உனக்கு. தாயா இவ பேய் பேய். ஏடி லைலா வருஷம் நடுவி. நடக்கிறேன் வாங்க. ஏம்மா ஏம்மா என்னை அடிக்கிற? நீ செஞ்சதுக்கு உன்னை அடிக்காம கொஞ்சம் வாடா செய்வோம். அம்மா நான் என்னம்மா பண்ணேன்? இப்படி போய் பொம்பளை பிள்ளைய உன்னை ஏமாத்திருக்காளோ? ஏமாந்துட்டு வந்திருக்கேடா. எனக்கு ஒன்றை விட்டா யாருமா இருக்கா? அதனால தினமும் வந்து சொன்னேன். நான் என்ன மறைச்சேன் அவன்கிட்ட? எனக்கு என் அலமையில டார்லிங் வேணும்மா. நீ தான் அதை நிறைவேற்ற வைக்கணும் ப்ளீஸ்மா. சரி கவலைப்படாத. உனக்கும் அந்த அலமையிலுக்கும் நாளைக்கு கல்யாணம். நாளைக்கு கோயிலில் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. கவலைப்படாம இரு. மா என்னம்மா சொல்ற? கல்யாணமா? அவன் ஒத்துக்க மாட்டாளேம்மா. அங்கே தாண்டா இருக்கட்டு விசாரிச்சு. நாளைக்கு அவளை கோயிலுக்கு வரும்போது கல்யாணத்தை எப்படி முடிச்சு காட்டுறன்னு மட்டும் பாரு. நீ தாலி கட்டுறதுக்கு மட்டும் தயாராரு. என்னம்மா சொல்ற? இதெல்லாம் நடக்குமா? அம்மாவை நம்புறியா இல்லையாடா? நம்புறேம்மா. அப்புறம் என்ன, நாளைக்கு உனக்கு கல்யாணம். நல்லா ரெடியா இரு. போய் நல்லா தூங்கு. சரிம்மா. அம்மா என்னமோ சொல்லுது. சரி, அம்மா பேச்சுக்கு மறு பேச்சு வேணாம், போவோம். எப்படியோ நம்ம டார்லிங்க கல்யாணம் பண்ணா அதுவே போதும். நானும் முறையா கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தேன். நீ சரிப்பட்டு வர மாட்டேன், உன் குடும்பமும் சரிப்பட்டு வராது. நாளைக்கு உனக்கும் என் மகனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதை யாருனாலையும் தடுக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கார்டன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.